بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற பாடத்தில் புதன் வியாழன் ஆகிய 2 நாட்கள் திருக்குர்ஆன் வசனத்தினுடைய தமிழாக்கத்தை பார்த்து வருகிறோம். நேற்று சூரத்துல் பக்கராவுடைய 215 வசனத்தை பார்த்து விட்டோம். இன்றைக்கி 216வது வசனத்தை பார்க்க இருக்கிறோம். 216 என்ன சொல்லுதுன்னு கேட்டால், குத்திப அலைக்கும், உங்களுக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. கத்தபண்டா எழுதினான், உங்களுக்கு எழுதப்பட்டுள்ளது. ஆனால் கத்தபாவுக்கு பின்னாக இந்த அலாண்டு வந்துருச்சுன்னு சொன்னால் அது கடமையை சொல்வதற்காக யூஸ் பண்ணுவாங்க. அப்போ குத்திப அலைக்கும் அல் கித்தாலு, போர் செய்வது உங்களுக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. இந்த கித்தாலுங்கிற வார்த்தை உங்களுக்கு அது ஒரு மஸ்தர். எதனுடைய மஸ்தர்ன்னு கேட்டால், ஃபா அலங்கிற அடிப்படையில் ஒரு வினை சொல்ல மாற்றினீங்க என்று சொன்னால் அதனுடைய மஸ்தர் இந்த மாதிரி வரும். ஜாஹத ஜிஹாதுன், காத்தல கித்தாலுன், இப்படின்னு சொல்லி ஃபா அலன்னா ஃபிஆலுன் என்று அதுக்கு மஸ்தர் வரும். அப்போ ஃபா அலங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால், ஒருத்தருக்கு ஒருத்தர் செஞ்சு கொண்டார்கள்ன்ற அர்த்தம் வந்துடும். இப்போ நசரன்னா உதவி செஞ்சான். நாசர ஜெய்துன் அம்ருன், ஜெயிது அம்ரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி கொண்டார்கள். இவன் அவனுக்கு உதவி செஞ்சான், அவன் இவனுக்கு உதவி செஞ்சான். அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுப்பதற்கு என்ன செய்வாங்கன்னு கேட்டால், ஃபால என்பதை ஃபால என்று மாற்றுவார்கள். இப்போ கத்தலைன்னா சண்டையிட்டான், கொன்றான். காத்தலைன்னா ஒருத்தருக்கு ஒருத்தன் கொண்டுட்டாங்க, அது போர். அதுலேருந்து கருத்து என்ன, போர்ன்ற வார்த்தையை வச்சுக்கிடலாம். அப்போ ஃபிஆலுங்கிற அடிப்படையில் ஒரு சொல்லு மாற்றப்படும் என்று சொன்னால், ஒருவருக்கொருவர் செய்து கொள்ளுதல். லிராபுனா ஒருத்தருக்கு ஒருத்தர் அடித்து கொள்ளுதல். அது மாதிரி என்ன செய்கிறதுன்னு கேட்டால், அந்த வார்த்தைக்கு நம்ம அர்த்தம் செய்யணும். அப்போ காத்தலை என்றால் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டையிட்டார்கள். ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டையிடுறது என்ன, போர். இவன் அவனோட சண்டைக்கு போவான், இவன் இவனோட சண்டைக்கு வருவான். அப்போ 2 பேருமே அந்த காரியத்தை செய்வார்கள்னால் அதுக்கு சுருக்கமான சொல்லு எதுன்னு கேட்டால் போர் என்கிற வார்த்தை. அப்போ குத்திப அலைக்கும், உங்களுக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறது அல் கித்தாலு, போர் செய்வது கடமை. பொதுவாக மார்க்கத்தில் தொழுகை நோன்பு இந்த மாதிரி விஷயங்கள் தான் கடமைன்னு இருந்தாலும், சில நேரங்களில் மார்க்கத்தை காத்துக்கொள்வதற்காக, சமுதாயத்தை காத்துக்கொள்வதற்காக, தற்காப்புக்காக வேண்டி சண்டைக்கு போகிறதும் கடமையாயிரும். சும்மா கடமை கிடையாது, அதுக்குரிய ரீசன் இருக்கணும். மார்க்கம் அனுமதித்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ரீசன் இருந்தால் அது கடமையாயிரும். அப்போ குத்திப அலைக்குமுல் கித்தாலு, உங்கள் மீது போர் செய்வது கடமையாக்கப்பட்டிருக்கிறது. போர் கண்டிப்பாக செய்யணும். அதுக்கு கண்டிஷன் இருக்குது. போர் கடமைன்னு சொன்னால் யாருக்கு அதற்கான ஆற்றல் இருக்கிறது அவங்களுக்கு கடமைன்னு அர்த்தம். இப்போ பெண்கள் போருக்கு போகணுமா, பெண்களுக்கு போர் கடமை இல்லை. இப்போ இந்த குத்திப அலைக்குமுல் கித்தாலுன்னு மொட்டையாக வந்தாலும் அதை நம்ம எப்படி விளங்கிக்கிறனே, யாருக்கு அதற்கான சக்தி உள்ளதோ அவருக்கு. சிறுவர்களுக்கு கடமையா, கடமை கிடையாது. முதியோருக்கு கடமையா, கிடையாது. லைசா அலல் அமா ஹரஜுன், குருடனுக்கு குற்றம் கிடையாது. ஒலா அலல் ஆரஜ் ஹரஜுன், ஊனமுற்றவனுக்கு குற்றம் கிடையாதுன்னு அவங்களுக்கெல்லாம் கடமை இல்லைன்னு குர்ஆனில் தெளிவுபடுத்தப்பட்டு இருக்கிறது. அதை கழிச்சிக்கிற வேண்டியதான். அப்போ குத்திப அலைக்குமுல் கித்தால், கித்தால் போர் செய்வது கடமையாக்கப்பட்டிருக்கு என்று சொன்னால் அது யாருக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கிறதோ அவர்களுக்கு கடமை. ஆனால் போர் செய்கிறது யாராவது விரும்புவாங்களா? பொதுவாக போர் செய்தல் என்பது மற்ற காரியங்கள் போன்றது கிடையாது. போரில் இறங்கிட்டோம் என்று சொன்னால் நம்ம உசுரையும் கொடுக்க வேண்டிய நிலைமையெல்லாம் வரும். அல்லது உறுப்புகள் சேதமாகக்கூடிய, நிரந்தர ஊனமாகக்கூடிய நிலைமையெல்லாம் ஏற்படும். அப்படி இருக்கிறதுனால பொதுவாக அதை விரும்ப மாட்டாங்க. விரும்பாட்டாலும் நீங்கள் செய்யுங்கிறான்ல. விரும்பாட்டாலும் இப்படி எல்லோரும் விரும்பாமல் இருந்தால் அழிச்சிட்டு போயிடுவானே. நானும் விரும்பலைன்னு ஒட்டுமொத்த சமுதாயம் முடிவெடுத்தாங்கன்னு சொன்னால் எதிரி நம்மளை காலி பண்ணிட்டு போயிடுவான். அப்போ மக்களை காப்பாற்றுவதற்காக வேண்டி நமக்கு விருப்பம் இல்லாட்டாலும் கூட அதை செய்யத்தான் வேணும் என்பதற்காக வஹுவ, அது ஹுவங்கிறது அல் கித்தால், அந்த போர் என்பது குருகுன்லக்கும், உங்களுக்கு வெறுக்கத்தக்கதாக இருக்கும் நிலையில் கடமையாக்கப்பட்டிருக்கிறது. அது வெறுக்கத்தக்கது தான்.
யாருக்கும் பிடிக்காது. போர் செய்கிறது திங்கிற மாதிரி விரும்பி செய்கிற ஒரு காரியமாக, வகை வகையாக ஆடை அணிகிற மாதிரியான ஒரு செயலாக அது இல்லை. இது என்னது? இது வந்து வெறுக்கத்தக்கது, எனக்கு பிடிக்காது. பிடிக்காட்டாலும் கடமை இருக்குது. ஒஹுவ குருகுன்லக்கும், ஒஹுவண்டா ஒஹுவால் கித்தாலும். இந்த ஹுவங்கிறது எதை குறிக்கும்? கித்தாலை குறிக்கும். அந்த போர் செய்வது குருகுன்லக்கும் மக்குருகுன்லாம் சொல்கிறாங்களே, கரிகண்டா வெறுத்தான். குருகுன்லக்கும் உங்களுக்கு குருகுங்கிறது மஸ்தராக இருந்தாலும் அது இஸ்முல் மஃபூலுடைய அர்த்தம். மக்குருகுன்லக்கும் உங்களுக்கு வெறுக்கப்பட்டதாக இருக்கும் நிலையிலேயே போர் உங்களுக்கு கடமை அப்படின்னு எல்லாம் முதல்ல சொல்லிடுறான். அப்போ நமக்கு என்ன செய்யணும்டா, மனசு என்ன சொல்லும்னு கேட்டால், என்னங்க விருப்பம் இல்லைன்னா அவனை எதுக்கு செய்யணும் அப்படின்னு நம்ம மனசு சொல்லும். நமக்கு பிடிக்காத ஒன்று எதுக்காக வேண்டி செய்யணும் அப்படின்னு சொன்னால், அதுக்கு ஒரு பொதுவான ஒரு லாஜிக்கு எல்லாம் சொல்கிறான். பிடிக்காத பல விஷயங்களில் உங்களுக்கு நன்மை இல்லையா? எத்தனை விஷயங்கள் உங்களுக்கு பிடிக்காது, ஆனால் உண்மையில் அது நன்மை இருக்கும். அப்போ பிடிக்காத விஷயங்களில் கெட்டதுன்னு கிடையாது. நமக்கு பிடிக்கிறது எல்லாம் நன்மையும் கிடையாது, எது பிடிக்கலையோ அதெல்லாம் கெட்டதும் கிடையாது. மருந்து பிடிக்காது, அது கெட்டதா? இன்ஜெக்ஷன் போடுறது பிடிக்காது, வலிக்கும், ஊசி குத்துனா வலிக்கும், அது கெட்டதா? அப்போ இப்போ நமக்கு பிடிக்காத விஷயங்களில் கூட நன்மை இருக்குமா இல்லையா? அது மாதிரி எடுத்துக்கிறங்கன்ட்டு அல்லாஹ் என்ன செய்கிறான்னா, வாசா அன் தக்ரஹூ ஷையன், கரிகன்னா வெறுத்தான். அன் தக்ரஹூ நீங்கள் வெறுப்பது, ஷையன் ஒன்றை நீங்கள் வெறுக்கிறது. அசா அன் தக்ரஹூ ஷையன் ஒன்றை நீங்கள் வெறுக்கக்கூடும். அசா என்பதற்கு கூடும்னு அர்த்தம். அசா அன் தக்ரஹூ ஷையன் நீங்கள் ஒரு பொருளை ஒன்றை வெறுக்கக்கூடும். ஒவ்வொ ஹைருல்லக்கும் அது உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும் நிலையில் வெறுப்பீங்க. இந்த போரை மட்டுமே வெறுக்கிறீங்க, எத்தனை விஷயங்கள் சிறந்ததாக இருக்குது உங்களுக்கு பிடிக்காது. அப்போ சிறந்தது இப்போ தொழுகிறது சிறந்தது தான், சில பேருக்கு பிடிக்காது. நோன்பு வைக்கிறது சிறந்தது தான், என்னங்க பட்னியாக கிடக்கிறது பிடிக்காது. பிடிக்கலைங்கிறது ஒரு அளவுகள் கிடையாது. உங்களுக்கு பிடிக்கிறது பிடிக்கலைங்கிற அடிப்படையில் அதை தீர்மானிக்க இயலாது. அல்லாஹ் சொன்னான்டா நல்லதை தான் சொல்லுவான்ட்டு ஏற்றுக்கிறங்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ் இதை சொல்கிறான். வாசா அன் தக்ரஹூ ஷையன் நீங்கள் செய்கின்ற ஒரு பொருள், ஒரு செய்தி, ஒரு விஷயம் எது வேண்டாம் வச்சுக்கலாம். ஒன்றை நீங்கள் வெறுக்கக்கூடும். ஒஹுவ ஹைருல்லக்கும் அது உங்களுக்கு நன்மையாக இருக்கும். ஒன்றை நீங்கள் வெறுப்பீங்க, அது நன்மையாக இருக்கும். வாசா அன் துஹிப்பு ஷையன் நீங்கள் ஒன்றை விரும்பக்கூடும். ஹப்ப என்றால் விரும்பினான், அஹப்ப என்றால் விரும்பினான். அஹப்பவுலேருந்து யுஹிபானி துஹிப்பூன. அப்போ யுஹிபுன துஹிப்பானி அன்னு வந்ததுனால அன் துஹிப்புன்னு போயிடுச்சு. வாசா அன் துஹிப்பு ஷையன் நீங்கள் ஒன்றை விரும்பக்கூடும். ஒவ்வொ ஷர்ருல்லக்கும் அது உங்களுக்கு கெட்டதாக இருக்கும். விரும்புவீங்க ஆனால் கெட்டதாக இருக்கும். அப்போ சினிமா பார்க்குற விரும்புவீங்க, அது கெட்டதாக இருக்கும். ஆடல் பாடல் கூத்து கும்மாளம் விரும்புவீங்க, அது கெட்டதாக இருக்கும். நம்ம விரும்புகிறதுலையும் கெட்டது இருக்கிறது, வெறுக்கிறது நல்லது இருக்கிறது. அதனால் விருப்பு வெறுப்பு என்கிற அடிப்படையில் பார்க்காம படைத்த இறைவன் சொல்வானே ஆனால் அது நன்மையை தான் தரும் என்று சொல்லி நீங்கள் போருக்கு போகணுங்கிறான். வாசான் தொஹிப்பு ஷையன் ஒன்றை நீங்கள் விரும்பக்கூடும். ஒவ்வொரு ஷருல்லக்கும் அது உங்களுக்கு கெட்டதாக இருக்கும். அப்போ அதனுடைய ரிசல்ட்டு கெட்டதாக நல்லதாங்கிறது உங்களுக்கு தெரியாது, எனக்கு தான் தெரியுங்கிறான்ல. ஒல்லாஹு யாலமும் அல்லாஹு தான் அறிவான், வன்தும் லா தாலமூன் நீங்கள் அறிய மாட்டீர்கள். அல்லாஹ் தான் அறிவான்னு நம்மளும் தான் அறிவோம், ஏதோ செல்லதை அறிவோம். இந்த அல்லாஹ் அறிவானுக்கு என்ன அர்த்தம்னா அனைத்தையும் வச்சுக்கணும். ஒல்லாஹு யாலமும் அல்லாஹு தான் அனைத்தையும் அறிவான், வன்தும் லா தாலமூன் நீங்கள் அனைத்தையும் அறிய மாட்டீங்க. கொஞ்சம் தெரியும் உங்களுக்கு, எல்லாமே தெரியும். அப்போ அல்லாஹ் அனைத்தையும் அறிகிறவன் உங்களுக்கு சொல்கிறான். பிடிக்காட்டாலும் சண்டைக்கு போங்க, போருக்கு போங்க, பிடிக்கிறதை வைத்து கொண்டு நீங்கள் போர் செய்வதை தவிர்த்து கொள்ளாதீர்கள் அப்படின்ட்டு அல்லாஹ் இதில் ஒரு அறிவுரை சொல்லிடுறான். இந்த விஷயமும் முந்தின வசனத்தோடு கம்பேர் பண்ணிங்கன்னா தொடர்பு இருக்காது. முந்தி சொன்ன விஷயம் வேறையாக இருக்குது, இது வேறு விஷயமா இருக்கும். அப்போ இந்த வசனத்திலேருந்து மேலே விளங்கிக்கிறோம், போர் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை அன்றைக்கு இருந்திருக்கிறது. அந்த நேரத்தில் சில பேர் அதுக்கு தயக்கம் காட்டியிருக்கிறார்கள். போர் செய்வதற்கான சூழ்நிலை அவசியம் வந்திருக்கிறது. போனால் தான் சமுதாயத்தை பாதுகாக்க முடியுங்கிற ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. அந்த நேரத்தில் சில மக்கள் நினைஞ்சிருக்கிறாங்கன்னு கேட்டால், என்னங்க போட்டுக்கிட்டு மனுஷனை பிடிச்சி ஆவடிக்கிறீங்க அப்படின்னு வெறுத்திருக்கிறாங்க. அப்போ அப்படி இருந்தால் அவங்களுக்கு ஒரு அறிவுரை சொல்லி அதை செய்ய வைக்கணும்ல. அதுக்கு தான் என்ன செய்கிறான், நான் இறைவன் சொல்கிறேன் உங்களுக்கு கடமையாக்கி இருக்கிறேன், போய் தான் ஆகணும், கட்டாயம் நீங்கள் செஞ்சு தான் ஆகணும், இது ஃபர்லு அவசியம் அப்படின்னு சொல்லுவதன் மூலமாக அந்த தயக்கத்தை எல்லாம் போக்குகிறான். அப்போ இதுக்குரிய சபபு நுசூல், இது அருளப்பட்டதற்குரிய காரணம் என்ன?
இது யார்கிட்டையுமே கேட்க தேவையில்லை, இதுலேருந்தே சிந்திச்சா விளங்குது. இதுலேருந்து என்ன காரணம், எதுக்கு இது இறங்கியிருக்கும்? இந்த மாதிரி ஒரு சாரார் இருக்கும்போது தானே இறங்கியிருக்கும். அதாங்க காரணம், இறங்குனதுக்குரிய காரணம். அடுத்து வந்து இது ஏறக்குறைய முந்தின வசனத்தோட ஒரு தொடர்பாக வரக்கூடிய வசனம் இது. எஸ் அல் உனக்க, உம்மிடத்தில் கேட்கிறார்கள். நபியேன்னு வச்சுக்கிற வேண்டியதான். நபியை உம்மிடத்தில் எஸ் அல் உனக்க, உம்மிடத்தில் கேட்கிறார்கள். அனி ஷஹரில் ஹராம், புனித மாதத்தை பற்றி கேட்கிறார்கள். ஷஹர் என்றால் மாதம், ஹராம் என்றால் ஹராமான மாதம், புனிதமான மாதம். புனிதமான மாதத்தை பற்றி உம்மிடத்தில் கேட்கிறார்கள் அப்படின்னு சொல்லி இந்த புனித மாதத்தினுடைய சட்டத்தை அல்லாஹ் அங்கே சொல்லி காட்டுகிறான். நம்ம புனித மாதம்னு என்ன விளங்கிக்கிறக்கூடாதுன்னு சொன்னால், புனிதம்ன்ற ரமலான் மாதம் தான் புனிதமான மாதம். அது ரமலான் இதில் வராது, புனித மாதத்தில் வராது. புனித மாதம்னு குரானில் இஸ்லாத்தில் சொல்லப்படக்கூடியது 4 மாதங்கள் தான். ஒன்று வந்து இப்போ நம்ம நடப்பில் இருந்து கொண்டிருக்கிற துல்ஹஜ் மாதம். இன்னொன்று வந்து இதுக்கு முந்தின மாதம் துல்காதா. இன்னொன்று வந்து அடுத்த மாதம் முஹர்ரம். துல்காதா, துல்ஹஜ்ஜு, முஹர்ரம், வரிசையாக 3 மாதம். ஹஜ்ஜிக்கு மாதம், ஹஜ்ஜி மாதம், ஹஜ்ஜிக்கு அடுத்த மாதம். இந்த 3ம் ப்ளஸ் ரஜபு, இந்த 4 மாதத்துக்கு பேர் தான் புனித மாதம்ங்கிறது. நம்ம புனிதமான இபாதத்தெலாம் செய்கிறோம். ரமலான்லாம் புனித மாதத்தில் வராது. இது புனித மாதத்துக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால், இந்த மாதத்தில் வந்து செய்கிற அமலுக்கெல்லாம் பல மடங்கு கூலி இருக்குது அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. இந்த மாதத்தில் போர் செய்யக்கூடாது, அதனால் ஒரு புனிதம். அதாவது அடுத்தவர்களை கொல்லுவது கூடாது, யுத்தம் கூடாது, போர் செய்வது கூடாது. அப்போ போர் செய்வது தடுக்கப்பட்ட மாதங்கள் வந்து 4. அந்த 4 எதுன்னு கேட்டால் துல்காதா, துல்ஹஜ்ஜு, முஹர்ரம், ரஜபு. இந்த 4 இது ஹதீஸில் ரசூல்லா விளக்கிடுறாங்க. 4 மாதம்னு இந்த இடத்துல அல்லாஹ் விளக்காட்டாலும் ஹதீஸில் விளக்கிட்டாங்க. அப்போ புனித மாதங்களை பற்றி கேட்குறாங்க. அப்போ இன்னும் சொல்லப்போனால் நம்ம வந்து ஒரு நடைமுறைக்கு தான் புனித மாதம்னு சொல்லிக்கிறோமே தவிர, ஹராமான மாதம்தான் வருது. அஷஹரில் ஹராம், ஹராம் என்றால் அல் ஹராமு கித்தாலு, கித்தாலு போர் செய்வது ஹராம். ஹராமான மாதம்னா தடுக்கப்பட்ட மாதம்னு அர்த்தம். நம்ம அதுக்கு புனித மாதம்னு ஒரு இதை கொடுத்துக்கிறோம். மஸ்ஜிதுல் ஹராம்னு சொல்கிறோம், ஹராமான மஸ்ஜிதுங்கிறோம். அதுக்கும் புனிதமான மஸ்ஜித்னு பேர் வச்சுக்கிட்டாலும் நேரடியான அர்த்தம் என்ன, ஹராம். அங்கே சில காரியங்களை செய்வது ஹராம். வேறு இடத்தில் செய்யக்கூடிய அந்த காரியங்கள் வந்து மஸ்ஜிதுல் ஹராமில் செய்வது என்ன இருக்குது, தடுக்கப்பட்டிருக்கிறது. புட்புண்டுகளை கூட கிள்ளக்கூடாது, அது ஹராமு. வேட்டையாடக்கூடாது, அது ஹராமு. அந்த மாதிரியான இருக்கிறதுனால அதுக்கு அந்த மஸ்ஜித் காபத்துல்லாவுக்கு பேர் என்னது, மஸ்ஜிதுல் ஹராம். அப்போ ஹராம் தக்பீர் தஹரீமா, ஹராம் ஆக்குற தக்பீர். என்ன ஹராம் ஆக்குறது, தொழுகைக்கு அல்லாஹ் அக்பர் நம்ம நுழையிறோம்ல, அது நுழைஞ்ச உடனே தக்பீர் என்னவாயிரும், ஹராம் ஆயிரும். ஹராம் ஆயிரும்னா என்ன அர்த்தம்னு கேட்டால், அதே மாதிரி தொழுகையில் நம்ம தக்பீர் கட்டுறோம்ல, முதல் தக்பீர், அந்த தக்பீருக்கு வந்து தக்பீர் தஹரீமான்னு சொல்லுவாங்க. ரசூல்லா கூட என்ன செய்வாங்கன்னா, தொழுகை என்பது தஹலீலுஹா, தஹலீலுஹா தஸ்லீமும் தக்பீருஹா தஹரீமும், தக்பீர் கட்டுறது தான் தஹரீமா ஹராமாக்குங்கிறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு கட்டக்கூடிய அந்த தக்பீருக்கு பேர் என்னது, தக்பீர் தஹரீமான்னு சொல்லுவாங்க. ஹராமாக்கும் தக்பீர். என்னத்தை ஹராமாக்கும், அதுக்கு முந்தி செஞ்ச பல காரியங்களை, உண்பது, பருகுவது, பேசுவது எல்லாம் ஹராம் ஆயிரும்ல தொழுகையில் நின்ட்டோம்னா. அதை ஹராமாக்குதலுங்கிற அர்த்தத்தில் தான் ஹராம்ங்கிற வார்த்தை வருது. இருந்தாலும் ஹராமான பள்ளின்னா மக்கள் என்னென்னு விளங்கிடுவாங்கன்னா, வேறு மாதிரி அர்த்தமாக தப்பாக தடை செய்யப்பட்ட பள்ளின்னு விளங்கிடுவாங்க. அதுக்காக இந்த தமிழ் மக்களுக்காக நம்ம என்ன செஞ்சுக்கிட்டோம்னா, புனித மாதம்னு மாற்றிக்கிட்டோம். சரியா, விளங்குறதுக்கு தானே மொழி. அப்போ எஸ் அலுவனக்க, உம்மிடத்தில் கேட்கிறார்கள். அனி ஷஹரில் ஹராம், புனிதமான மாதம் குறித்து கேட்கிறார்கள். மாதத்தை குறித்து என்ன கேட்கிறார்கள்னு கேட்டால், அதிலேருந்து பதில்னு ஒன்று படிச்சிருக்கோம்ல. பதில்னு சொன்னால் ஏற்கனவே ஒன்று சொல்லிவிட்டு அதில் வந்து கூடுதல் விளக்கமாக வேறு வார்த்தையை மாற்றி போட்டு கேட்குறது. புனித மாதத்தை பற்றி கேட்குறாங்கன்னா போர் செய்கிற பற்றி கேட்குறாங்கன்னு அர்த்தம். கிதாலின் ஃபீஹி, அதில் போர் செய்வதை பற்றி கேட்கிறார்கள். இது ஷஹருல் ஹராமை பற்றி கேட்குறார்கள். இல்லை ஷஹருல் ஹராமை இல்லை, அதில் போர் செய்கிறத பற்றி கேட்குறாங்கன்னு பதில் மாற்றி சொல்கிறோம். முதல் ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு அதிலேருந்து கூடுதல் விளக்கம் தரக்கூடிய வேறு ஒரு வார்த்தையை போட்டாங்கன்னா அது வந்து பதில்னு வச்சுக்கிடலாம். அப்போ எஸ்அல் உனக்கு அனி ஷஹரில் ஹராம், புனிதமான மாதத்தை பற்றி கேட்கிறார்கள். கிதாலின் ஃபீஹி, அதாவதுன்னு வச்சுக்கிறணும். பதில்னா என்ன செய்யணும், அதாவது கிதாலின் ஃபீஹி, அந்த மாதத்தில் போர் செய்வதை பற்றி கேட்கிறார்கள். அப்போ ரசூல்லாட்ட வந்து கேட்குறாங்க,
புனித மாதத்தில் போர் செய்யலாமா, புனிதமான மாதம்ங்கிறீங்க, அந்த மாதத்தில் சண்டைக்கு போகலாமா அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்குறாங்க. இந்த புனித மாதம் என்பதை பொறுத்த வரைக்கும் இது இஸ்லாம் இந்த புனித மாதம்னு அவங்களுக்கு ஆக்கலை. அன்றைய மக்களே இது புனித மாதம்னு நம்பிக்கை வச்சுருந்தாங்க. இஸ்லாம் அதை ஏற்றுக்கிருச்சு. இந்த 4 மாதம் புனிதம்னு ரசூல் ஆக்கலை. இந்த 4 மாதம் ஒரு ஆள் ஆக்கவும் முடியாது. புனித மாதம் சண்டை போடக்கூடாதுன்றது 2 சைடு முடிவு எடுத்தால் தான் சாத்தியமாகும். நான் மட்டும் புனிதம் சண்டை போட மாட்டேன்னா என்னை அவன் வெட்டிட்டு போயிடுவான். நான் புனிதம்னு சொல்கிற மாதிரி அவனும் புனிதம்னு சொன்னால் தான் சண்டை நடக்காது. அப்போ அந்த புனித மாதம்னு டிசைட் பண்ணது நம்ம கிடையாது, ஏற்கனவே இருந்துச்சு. ஏற்கனவே நெஞ்சிட்டு இப்ராஹிம் நபி மார்க்கத்தில் தொடர்ச்சியாக அந்த மக்கத்து காஃபியர்களே என்ன செய்வாங்கன்னா அந்த புனித மாதத்தில் சண்டைக்கு போக மாட்டாங்க. அப்போ அந்த புனித மாதத்தை பற்றி ரசூலுல்லாஹ்ட்ட கேட்குறாங்க, சண்டைக்கு போகலாமா என்று கேட்குறாங்க. குல் நபி எதுக்கு சொல்கிறாங்கன்னு கேட்டால், சில நேரங்களில் புனிதமான மாதத்தில் கூட சண்டை போட வேண்டிய நிலைமை ஏற்படும். புனிதமான மாதத்தில் அவன் படையெடுத்து வந்தான்னு வைங்க, அப்போ நம்ம என்ன செய்கிறது, சண்டைக்கு தானே போகணும். அப்போ என்ன செய்கிறாங்க, நீ சண்டைக்கு வரையிலன்னு கேட்குறாங்க. அதுக்கு தான் அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், புனித மாதத்தில் சண்டை போடுறதை பற்றி கேட்குறிய, நீ அதை விட பெரிய வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற, அது மட்டும் சரியான்னு கேட்குறான். பதில் என்ன சொல்கிறான்னு கேட்டால், குல் நபி நீங்கள் சொல்லுங்கள், கிதாலுன் ஃபீஹி கிதாலுன் ஃபி ஷஹரில் ஹராமி, புனித மாதத்திலே போர் செய்வது கபீருன் பெரிய விஷயமாகும், பெருசு தான், அது பெரிய குற்றம்தான். கிதாலுன் ஃபீஹி கபீருன், புனித மாதத்தில் போர் செய்வது பெரிதுதான் என்று சொன்னால் அது பெரிய விஷயந்தான், அதில் பெரிய பாவம்தான் அப்படின்னு சொல்லிட்டு, ஓ சத்துன் அன் சபீலில்லாஹி, அல்லாஹ்வுடைய பாதையை விட்டு தடுக்கிறது. சத்தண்டா தடுத்தான், அதனுடைய மஸ்தர் சத்துன். ஓ சத்துன் அன் சபீலில்லாஹி, அல்லாவின் பாதையை விட்டு தடுப்பதும். ஓ குஃப்ரும் பிஹினா பில்லாஹி, அல்லாவை நிராகரிக்கிறதும். ஓல் மஸ்ஜிதுல் ஹராமி, மஸ்ஜிதுல் ஹராமை விட்டும் தடுக்கிறது, எவனும் பள்ளியாசலுக்கு வரக்கூடாதுன்னு தடுக்கிறது. ஓ இஹ்ராஜு அஹ்லிஹி மின்ஹு, அந்த ஊர் வாசிகளை அங்கிருந்து வெளியேற்றுவதும். அக்பரு மிக பெருசு, இந்தல்லாஹி அல்லாஹ்விடத்தில் மிக பெருசு. போர் செய்கிறது பெருசு தான், அதை விட பெருசு என்ன தெரியுமா, நீ செய்கிறது என்ன செய்கிற, சொந்த ஊர் மக்களை ஊர் விட்டு விரட்டுற, அது இதுக்கு மேலே பெருசு. மஸ்ஜிதுல் ஹராமில் தொழு வந்தால் ஒட்டக கூட்டத்தை தலையில் வைக்கிற, அதை போய் தடுக்கிற, இது அதை விட பெருசு. எவனாவது இஸ்லாத்தில் ஏற்றுக்கிறேன்னு அவன் பாட்டு வந்துருப்பான், உனக்கு என்ன, அதை போய் தடுக்கிற. அப்போ நீ போர் செய்கிறத பற்றி நீ கேட்குறியடா, போர் செய்கிறது குற்றம்தான், நாங்களும் ஒத்துக்கிறோம், நீனும் ஒத்துக்கிற மாதிரி நாங்களும் ஒத்துக்கிறோம். ஆனாலும் நீ செய்கிறது அதை விட பெரிய விஷயமா இருக்குத, நீ அதை கேட்கலாமா அப்படின்னு நல்லா பதில் சொல்கிறான். எஸ்அலூன கனி ஷஹரில் ஹராமி, புனித மாதம் குறித்து உம்மிடத்தில் கேட்கிறார்கள். கிதாலின் ஃபீஹி, அதாவது அதில் போர் செய்வதை பற்றி கேட்கிறார்கள். குல் நபி நீங்கள் சொல்லுங்கள், கிதாலுன் ஃபீஹி கபீருன், அதில் போர் செய்வது பெரிதுதான், பெரிய விஷயம்தான். வ சத்துன் அன் சபீலில்லாஹி, அல்லாவின் பாதையை விட்டு தடுக்கிறதும். ஒ குஃப்ரும் பிஹி, ஒ குஃப்ரும் பில்லாஹி, அல்லாவை மறுக்கிறதும். ஓல் மஸ்ஜிதுல் ஹராமி, மஸ்ஜிதுல் ஹராமை விட்டும் தடுக்கிறதும். ஓ இஹ்ராஜு அஹ்லிஹி மின்ஹு, மஸ்ஜிதுல் ஹராமுக்கு உரியவர்களை அதிலிருந்து வெளியேற்றுவதும். அக்பரு மிக பெருசு, போர் செய்கிறது பெருசு, பெரிய குற்றம், இந்த காரியம் மிகப்பெரிய குற்றம். அக்பர் இந்தல்லாஹி, அல்லாவிடத்தில் மிகப்பெரிய குற்றமாகும். ஒல் ஃபித்னத்து, குழப்பம் விளைவித்தல் இருக்குது, அது அக்பர் மினல் கத்லி, கொலையை விட பெருசு. கொலை இப்போ புனித மாதத்தில் போர் செஞ்சால் கொலை தானே செய்வோம், ஆனால் நீ செய்கிற ஃபித்னா அதை விட பெருசாக இருக்குத. குழப்பம் பண்ணுறிய, பள்ளிவாசலை தொடக்கூடாது தடுக்கிறிய, சொந்த ஊர் மக்களை ஊரை விட்டு விரட்டுறிய, அப்போ அல்லாவுடைய பாதையில் ஒருத்தன் வர்றதை தடுத்து அவனுடைய உரிமையை, கருத்து சுதந்திரத்தை பறிக்கிறிய, இது இதை விட பெருசு. ஒல் ஃபித்னத்து, குழப்பம் விளைவித்தல் அக்பர் மிகப்பெரியது மினல் கத்லி, புனித மாதத்தில் போர் செஞ்சு கொள்கிறாங்கல்ல, அந்த கொலையை விட அது பெரிய ஒரு குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒலா இதுலேருந்து என்ன விளங்குதுன்னு கேட்டால், அன்றைய காலத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில நேரத்தில் புனித மாதத்தில் போர் செய்ய வேண்டிய அவசியம் ஏற்படும் போது செஞ்சுருக்கிறார்கள். ஆனால் புனித மாதத்தில் போர் செய்யக்கூடாது, ஆனால் அப்படி செஞ்சுருக்கிறாங்க. செஞ்சு இருக்கும்போது அவன்கிட்டருந்து கேள்வி வருது, எதிரிட்டேருந்து வருது. ஏன்னுட்டு அவனும் அந்த புனிதத்தை ஏற்றுக்கிட்டு இருக்கிறான், நம்மளும் ஏற்றுக்கிட்டு இருக்கிறோம். எங்கள் புனித மாதத்தில் வந்துக்கிட்டு சண்டைக்கு வர்றீங்களே, புனித மாதத்தில் சண்டைக்கு அது மட்டும் சரியா அப்படின்னு ரசூலுல்லாஹ்ட்ட அவன் கேள்வி கேட்டிருக்கிறான்.
அதுக்கு அல்லாஹ் என்ன பதில் சொல்கிறான்னு கேட்டால், புனித மாதத்தில் சண்டை போடக்கூடாதுப்பா, நீ அதை விட பெரிய காரியம் செய்யும்போது உன்னை எடுத்து சண்டை போட்டு தான் ஆக வேண்டி இருக்கிறது. அப்போ நீ செய்கிறது பெரிய விஷயமா இருக்கிறது, ஃபித்னா வந்து அதோட பெருசு அப்படின்ற பதில் சொல்வதை நம்ம பார்க்குறோம். அதுக்கடுத்து தொடர்ந்து அல்லாஹ் சொல்கிறான், வலா யஸாலூன யுகாத்திலூனக்கும், உங்கள்கிட்ட சண்டையிட்டு கொண்டே இருப்பார்கள். லா யஸாலூனன்னா நீங்காமல் இருப்பார்கள், நிலைத்திருப்பார்கள். யுகாத்திலூனக்கும், உங்களோடு சண்டையிடுபவர்களாக நிலைத்திருப்பார்கள். அதாவது நீங்காமல் இருப்பார்கள் எதிர்மறையாக வந்தால் நிலைத்திருப்பார்கள்ன்ற அர்த்தம். வலா யஸாலூன, நிலைத்திருப்பார்கள். யுகாத்திலூனக்கும், உங்களோடு சண்டையிடுபவர்களாக அவங்க நிலைத்திருப்பார்கள். உங்கள்கிட்ட கேள்வி கேட்குறானே, அவன் வந்து உங்கள்கிட்ட சண்டையிட்டுக்கிட்டே இருப்பான். எது வரைக்கும் தெரியுமா? ஹத்தா எருத்தூக்குமன் தீனிக்கும், உங்களுடைய மார்க்கத்தை விட்டு உங்களை மாற்றுற வரைக்கும் உங்கள்கிட்ட சண்டை போட்டுட்ருப்பான். அவன் கேட்குறான் உங்கள்கிட்ட போகிற பற்றி, நீங்கள் அவன் மதத்துக்கு திரும்பி போகலைன்னு சொன்னால் அது வரைக்கும் உங்களோட சண்டை தான் ஒரு முடிவில் அவன் இருக்கிறான். வலா யஸாலூன யுகாத்திலூனக்கும், உங்களோடு சண்டை செய்பவர்களாகவே நிலைத்திருப்பார்கள் அந்த காபிர்கள். எது வரைக்கும் சண்டை போடுவார்கள்னு கேட்டால், ஹத்தா எருத்தூக்கும், உங்களை திருப்பும் வரை, அந்தீனிக்கும், உங்களுடைய தீனை விட்டும் இஸ்லாத்தை விட்டும் மார்க்கத்தை விட்டும் உங்களை திருப்புற வரைக்கும் உங்கள்கிட்ட சண்டை போட்டுகிட்டே இருப்பான். இனிஸ்தத்தாவு, முடிஞ்சால், இயன்றால், இஸ்தத்தாண்டா இயன்றது, இனிஸ்தத்தா ஒரு இயலுமாக இருந்தால் உங்கள் மார்க்கத்தை விட்டு உங்களை மாற்றுற வரைக்கும் சண்டை போட்டுட்ருப்பாங்க, இயன்ற அளவுக்கு சண்டை போட்டுட்ருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஒமை எர்த்ததிது மின்கும், யார் உங்களில் மதம் மாறி விடுகிறாரோ, அந்தீனிகி, அவருடைய மார்க்கத்தை விட்டு மாறி விடுகிறாரோ, மாறி இப்போ எமுத்து, மரணித்து விடுகிறாரோ, ஓஹோ காஃபிருன், காஃபிராக இருக்கும் நிலையிலே மரணித்து விடுகிறாரோ, இப்போ உலாய்க்க, அவர்கள் ஹபித்து தாமாலுகும், அவங்களுடைய அமல்கள் அழிந்து விட்டன. ஃபித் துன்யா ஒல் ஆஹிரா, துன்யாவிலையும் அழிந்து விட்டது, ஆகிரத்திலையும் அழிந்து விட்டது. ஓ உலாய்க்க அஸ்ஹாபுன் நாரி, அவர்கள் நரகவாசிகள், ஹும்பிகா ஹாலிதூன், அதில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி இந்த 217 வசனம் சொல்கிறது. அப்போ இந்த வசனத்திலேருந்து நம்ம என்ன வழங்குறோம்னு கேட்டால், இந்த வசனம் சொல்லக்கூடிய ஒரு தேவை அன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. அது என்ன தேவை? புனித மாதத்தில் ரசூலுல்லாஹ் சில நேரங்களில் சண்டை பிடித்திருக்கும் பொழுது, ஏன் புனித மாதத்திலலாம் சண்டைக்கு வர்றியேன்னு கேட்குறான். இப்படி மக்கா வெற்றி அப்படி தானே போகிறாங்க. அப்படி போகும்போது என்ன செய்யற, புனித மாதத்தில் இதுக்கு சண்டைக்கு வர்றீங்க அப்படின்னு கேட்டானே. ஆனால் புனித மாதத்தில் சண்டைக்கு வரக்கூடாது, ஓகே, நீ எங்களை பள்ளிவாசல் கூட தடுத்தி அது என்ன, எங்கள் ஊர்லேருந்து எங்களை வெளியேற்றினி அது என்ன, இதோட பெருசு தானே. அப்போ பெரிய விஷயம் இருக்கும்போது நீ மீறி இருக்கும்போது நாங்கள் ஏன் சின்ன விஷயத்தை கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு பதிலே எல்லாம் அங்கே சொல்கிறான். அதுலேருந்து அந்த சூழ்நிலையை விளங்கிக்கிறோம். அதுக்கடுத்து ஜென்ரலாக ஒரு விஷயத்தெல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால், முஸ்லீம்களுக்கு சொல்கிறான், நீங்கள் ஏன் சண்டைக்கு வர்றீங்க அப்படின்னு கேட்பானுவ. என்னமோ அப்பாவி மாதிரி, சண்டைக்கு அவங்களுக்கு சம்மந்தம் இல்லைங்கிற மாதிரி, ரொம்ப சாதுவான பிராணிகள் மாதிரி உங்கள்கிட்ட கேட்குறாங்க. அப்படி கிடையாது. முடிஞ்சளவு உங்களை மாத்திரம் தான் அவங்க நோக்கம். வலா யஸாலூன யுகாத்திலூனக்கும், உங்களோடு போர் செய்வதில் நீடித்திருப்பார்கள். ஹத்தா எருத்தூக்கும் அந்தீனிக்கும், உங்கள் மார்க்கத்தை விட்டு உங்களை மாத்திர வரைக்கும். இனிஸ்தத்தாவு, அவர்கள் சக்தி பெறுவார்கள் என்று சொன்னால், இயல்பாக இருந்தால் உங்கள் மார்க்கத்தை விட்டு உங்களை மாற்றுவதற்குத்தான் அவங்க என்ன செய்வாங்க, நீடித்திருப்பார்கள், மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணி கொண்டே இருப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி ஏதாவது மாற்ற முயற்சி பண்ணான்னு சொன்னால் மாறிடாதீங்க. உங்களை ஏதாவது ஆசை காட்டி பயங்காட்டி என்னத்தையாவது சொல்லி இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றணும்னு முயற்சி பண்ணுவான். அப்படி பண்ணினானேயானால் நீங்கள் அதுக்கு இணங்கினீர்கள் என்று சொன்னால் நரகம், ஜாக்கிரதை. உமை எர்த்தது மின்கும், எர்த்தத்து எர்த்தத்தை என்ன செய்யலாம், மண் வந்து ஷர்த்தாக வர்றதுனால அது வந்து ஜசம் செய்யும். ஜசம் செய்வதற்கு என்ன செய்யணும்னா எர்த்ததித் என்று உடைக்கலாம், அல்லது மை எர்த்தத்தை என்றும் சொல்லலாம். இந்த இடத்துல சொல்லக்கூடாது. குரானில் மை எர்த்ததான்னு வருது பல இடங்களில், சில இடங்களில் அப்படியும் வரும், சில இடங்களில் எப்படியும் வரும். குரானில் ஒன்று வந்துருச்சுன்னா அதை மாற்றிடக்கூடாது. ஆனால் இலக்கணப்படி இதே சொல்லை வந்து எப்படியும் சொல்லலாம், ஒமை எர்த்ததித் என்றும் சொல்லலாம், ஒமை எர்த்தத்த சத்துடைய எழுத்துக்களுக்கு என்ன செய்யலாம், அப்படியும் ஜசம் செய்யலாம். ஒமை எர்த்தத்த மின்கும், ஒமை எர்த்ததித் மின்கும், உங்களில் யார் வந்து மதம் மாறி விடுகிறாரோ, அந்தீனிகி, அவருடைய மார்க்கத்தை விட்டு மதம் மாறி, இப்போ எமுத்து ஓஹோ காஃபிருன், காஃபிராகவே செத்துடுறாரோ, மதம் மாறி இஸ்லாத்துக்கு வந்துட்டான்னு வைங்க, வந்து செத்தாண்டு வைங்க, அவனுக்கு பிரச்சனை இல்லை. மதம் மாறிய நிலையிலே மூத்தா போயிடுறான். இப்போ எமுத்து ஓஹோ காஃபிருன், அவன் காஃபிராக இருக்கும் நிலையில் மரணித்து விட்டானேயானால், இப்போ உலாய்க்கு அவர்கள் ஹபித்தத் அமாலுகும், அவங்களுடைய அமல்கள் அழிந்து, ஹபித்தன்னு அழிந்து விட்டது,
அவங்களோட அமல்கள் அழிந்து விட்டன துன்யா உல்லாஹ்ரா, இந்த உலகத்திலையும் அழிந்து விட்டது, ஆகிரத்திலையும் அழிந்து விட்டது. ஓ உலாய்க்கு அஸ்ஹாபுன்னார், அவர்கள் நரகவாசிகள், ஹும்பிஹா ஹாலிதூன், அதில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள் என்று 217வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதுக்கடுத்து 218 வசனம், இதுவும் அந்த சொன்ன விஷயத்துக்கு ரிலேட்டிவான விஷயங்கள் தான். அதான் இன்னல்லதீன் ஆமனும், யார் நம்பிக்கை கொள்கிறாங்களோ, வல்லதீன ஹாஜரு, யார் ஹிஜ்ரத்து பண்ணுறாங்களோ, ஜாஹது ஃபி சபீல் இல்லா, அல்லாஹ்வுடைய பாதையில் யுத்தம் செய்கிறார்களோ, ஜிஹாது செய்கிறார்களோ, உலாய்க்க அவர்கள்தான் யர்ஜூன ரஹ்மத் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹமத்தை அருளை எதிர்பார்க்கிறார்கள். அல்லாஹு கஃபூர் ரஹீம், அல்லாஹ் மன்னிக்கிறவன் இரக்கமுள்ளவன் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், நீங்கள் வந்து ஈமான் கொண்டாலும் அல்லாஹ் உங்களுடைய ரஹமத்தை எதிர்பார்த்தான் செய்கிறீங்க, அல்லாஹ் உங்களை மன்னிப்பான். ஹிஜ்ரத்து பண்ணி போகிறீங்களா, ஒரு ஊரில் வசிக்க முடியாத நிலை வருது, அப்போ என்ன செய்கிறீங்க, ஹிஜ்ரத்து பண்ணி வேறு ஊருக்கு போகிறீங்க, அப்போது நீங்கள் அல்லாஹ்வுடைய ரஹமத் தான் எதிர்பார்க்குறீங்க. அல்ல வேறு ஊருக்கு போன பிறகு சண்டைக்கு வர்றான், எதிர்த்து சண்டைக்கு போகிறீங்க அல்லாஹ்வுடைய பாதையில், அப்போது நீங்கள் அல்லாஹ்வுடைய ரஹமத் தான் எதிர்பார்க்குறீங்க. இந்த மூணுமே அல்லாஹ்வுடைய ரஹமத்தை எதிர்பார்க்குற ஒரு காரியம். அதனால் நீங்கள் இந்த காரியங்களில் ஹிஜ்ரத் செஞ்சு போனாலும் உங்கள் பாவம் மன்னிக்கப்படும், ஹிஜ்ரத்துக்கு பிறகு ஜிஹாது பண்ண போனாலும் உங்களுடைய பாவம் மன்னிக்கப்படும். அப்படிங்கிறதுக்காக வேண்டி இதை அல்லாஹ் சொல்கிறான். இன்னல்லதி நாமனும், யார் நம்பிக்கை கொள்கிறார்களோ, உள்ளதி நாமனும் உள்ளதி நான் ஹாஜரும், யார் ஹிஜ்ரத் செய்கிறார்களோ, ஜாஹது ஜிஹாதும் செய்கிறார்களோ, ஃபீ சபீலில்லா, அல்லாஹ்வுடைய பாதையில் பாடுபடுகிறார்களோ, ஜிஹாது செய்கிறார்களோ, உலாய்க்கு அவர்கள் எர்ஜூன ரஹமத் அல்லாஹி, அல்லாஹ்வுடைய ரஹமத்தை அவர்கள் நம்பிக்கை வைக்கிறார்கள், எதிர்பார்க்கிறார்கள். அல்லாஹு கஃபூர் ரஹீம், அல்லாஹ் மன்னிப்பவனாகவும் இரக்கமுள்ளவனாகவும் இருக்கிறான் அப்படின்னு 218 சொல்லி முடிச்சிடுறான். அதுக்கடுத்த வசனம் இது வந்து முந்தின வசனத்துக்கு சம்மந்தம் இல்லாமல் இருக்கும். இது வரைக்கும் இந்த ஜிஹாது ஹிஜ்ரத்து அந்த மாதிரி விஷயங்களாக 2-3 வசனம் வந்துச்சா. இப்போ அடுத்து என்ன வருதுன்னு கேட்டால், அந்த மக்கள்கிட்ட உள்ள சில தீய பழக்கங்களை பற்றியும் ரசூலுல்லாஹ்ட்ட வந்து கேள்வி கேட்குறாங்க. அவங்கள்ட்ட இருந்த முக்கியமான தீய பழக்கம் எதுன்னு கேட்டால் மது அருந்துதல். அவங்கள்ட்ட ஒரு தீமையான பழக்கம் என்னன்னு கேட்டால் மது அருந்துனாங்க. மது அருந்துவதை வந்து ஒரு பெரிய ஒரு கட்டாய கடமை போல் செஞ்சு கொண்டிருந்தார்கள். ரெண்டாவது அவங்கள்ட்ட உள்ள தீமை என்னன்னு கேட்டால் சூதாடுவார்கள். மதுபானம் அருந்துவதும் சூதாடுவதும் அன்றைய ஜாஹிலியா காலத்தில் சகஜமாக இருந்தது. இப்போ வந்து இஸ்லாத்துக்கு வந்துடுறாங்க. வந்தவொன்னு என்ன செய்கிறாங்கன்னா, ரசூலுல்லாஹ்ட்ட வந்து கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை, நாங்கள் இப்போ மது அருந்தலாமா, நீ ஏற்கனவே சூதாடியபடி சூதாடலாமா என்று கேட்குறாங்க. அதுக்கு என்ன பதிலுங்கிறது இங்கே சொல்லி காட்டுறான். அப்போ என்னென்னா, சூதாடுற ஒரு கூட்டமும் மதுபானம் அருந்துகிற கூட்டமும் ஏற்கனவே உள்ள பழக்க பிரகாரம் இஸ்லாத்துக்கு வந்த பிறகும் அதை தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து கொண்டு இருக்கும் பொழுது இது இனிமேல் கூடுமா கூடாதா, ஏற்கனவே இருந்தபடி தொடரலாமா, அல்லது இன்னையிலேருந்து மார்க்கத்தில் தடுக்கப்பட்டுருச்சான்னு அவங்களுக்கு டவுட் வரும் பொழுது ரசூலுல்லாஹ்ட்ட வந்து அதுக்கு மார்க்க தீர்ப்பு கேட்குறாங்க. அதைத்தான் இந்த வசனம் சொல்லுகிறது. அல் உனக்க, உம்மிடத்தில் கேட்கிறார்கள், அலின் ஹம்ரி, ஹம்ரை பற்றி, கல் ஹம்ருன்னா கல்லை பற்றி கேட்கிறார்கள். ஒல் மைசரி, சூதாட்டத்தை பற்றி கேட்கிறார்கள். இந்த ஹம்ருங்கிற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கல்லுக்கு மட்டும்தான் ஹம்ருன்னு சொல்லுவாங்க. எல்லா போதைப் பொருளும் ஹம்ரு கிடையாது. சாராயம்லாம் ஹம்ரில் வராது. அது மாதிரி விஸ்கி, ஒயின், ஜின்னு, பீருன்னு என்னென்னமோ சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் ஹம்ரில் வராது. ஹம்ருன்னு சொன்னால் கல்ண்டா இது அந்த தென்னை மரம், பனை மரம், பேரிச்ச மரத்துலேருந்து அந்த பாலை வெட்டி விடுவாங்க. அதிலேருந்து சுட்டு சுட்டாக ஒரு பானையை கொண்டு வைப்பாங்க. அதில் அது சுட்டு சுட்டாக இறங்கி இருக்கும். அதை காலையில் எடுத்து பார்த்தா பயங்கரமாக போதை தரக்கூடியதாக மாறி போயிருக்கும். அதுக்கு பேர் தான் கல். பனங்கல், தென்னங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து எந்த ஒரு கெமிக்கலும் சேர்க்கவிடலாம் மாட்டாங்க. இதில் வந்து ஒரு ரசாயனம்லாம், அங்கே ரசாயன கலப்பெலாம் இருக்காது. அப்போ ரசாயன கலப்பு இல்லாமல் இயற்கையான முறையில் உருவாகிற அந்த போதைப் பொருளுக்கு பேர் தான் ஹம்ரு என்பது. அப்போ ஹம்ரு தான் மார்க்கத்தில் ஹராம்னு வழங்கிடக்கூடாது. இந்த வசனத்தின் பிரகாரம் ஹம்ரை பற்றி சொல்லி இருந்தாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைஞ்சிட்டாங்கன்னா குல்லு முஸ்கிரின் ஹராமுன், போதை தருகிற எல்லாமே ஹராமுன்ட்டாங்க. ஆனால் குரானில் ஹம்ரு மட்டும்தான் ஹராம். குரானில் எது மட்டும் தான் சொல்லப்பட்டிருக்கு, ஹம்ரு என்பது சாராயத்தை குறிக்க. சாராயம்னு சொன்னால் அதில் வந்து ரசாயனம் போட்டு மண்ணுக்குள்ளே பொதிச்சு வச்சு நீண்ட நாள் கழித்து எடுப்பாங்க. திராட்சையிலேருந்து இன்னும் பல கனிகள்லேருந்துலாம் எடுப்பாங்க.
கொதிக்க வச்சு அதில் ஆவி எடுத்து அதை போதைப் பொருளாக மாற்றுவாங்க. பல வகை இருக்கிறது. ஒவ்வொரு வகைக்கும் ஒரு வகையான பேர்களை அவங்க வச்சுருக்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் ஹம்ரில் வராது. ஹம்ரு என்பதில் என்ன வராது, அது வராது. ஹம்ருன்னு சொன்னால் இந்த மாதிரி மரங்களில் டைரெக்டாக எடுக்கிறாங்கல்ல, அதுக்கு பேர் தான் ஹம்ருங்கிறது. அதை பற்றி கேட்குறாங்க எஸ்அலூனக. ஆனால் ஹராம் வந்து அது மட்டும் ஹராம் இல்லை. ஹதீஸை கொண்டு போதை தான் கஞ்சாபின்லாம் கூட ஹராம் தானே. அது அருந்தக்கூடிய ஒரு விஷயமா இல்லாட்டாலும் பரவாயில்லை. போதை வந்துருச்சுன்னா ஹராம் ஆயிரும். அதில் வந்து எல்லாமே ஹராம் ஆயிரும். அப்போ எஸ்அலூனக உம்மிடத்தில் கேட்கிறார்கள் அனில் ஹம்ரி, கள் குடிப்பதை பற்றி கேட்கிறார்கள். ஒல் மைசிரி, சூதாட்டத்தை பற்றி கேட்கிறார்கள். இந்த ரெண்டும் செய்யலாமான்னு கேட்குறாங்க. குல், நபியை நீங்கள் சொல்லுங்கள், ஃபீஹிமா, அந்த ரெண்டுலேயும் இஸ்முன் கபீருன், பெரும் குற்றம் இருக்கிறது. இஸ்முனா குற்றம், பாவம். கபீர்னா பெரிய குற்றம், பெரிய குற்றம் இருக்கிறது. ஓ மனாஃபியுல் இன்னாசி, மக்களுக்கு பயன்களும் இருக்கிறது. நீங்கள் கேட்குற ரெண்டுலேயுமே குற்றமும் இருக்கிறது, பயனும் இருக்குங்கிறான். ஏன்னு கேட்டால் அந்த இது கல் தானே. கல்லில் வந்து இந்த சாராயம் இதில் உள்ள அளவுக்குலாம் கெடுதி இருக்காது. கெமிக்கல் ரசாயனம்லாம் கலந்து என்ன செய்கிறாங்க, அதை எத்தனால்லாம் கலந்து அதை ஏற்றுறாங்கல்ல, அதெல்லாம் வந்து மூளையை கடுமையாக பாதிக்கும். பெரிய நன்மையெல்லாம் அதில் ஒன்றும் கிடையாது. ஆனால் அந்த கல் குடித்ததில் போதை வந்தாலும் அதில் ஒரு உடலுக்கு என்ன செய்யும், கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கும், திரகாத்திரமாக இருப்பாங்க. அப்படிங்கிற மாதிரி இந்த கல், இயற்கையான இந்த கல்ங்கிற பானம் இருக்குல்ல, அதில் வந்து நன்மை இருக்குது. அதை தான் கேள்வி கேட்குறாங்க. அதுவே ஹராம் ஆயிடுச்சுன்னா மற்றெல்லாம் தாராளமாக ஹராம் ஆயிரும். அப்போ ரெண்டை பற்றியும் கேட்குறாங்க. அது மாதிரி சூதாட்டம் இருக்குது. சூதாட்டத்துலேயும் நன்மை இருக்கத்தானே செய்யுது. ஒரு 100 ரூபாயை வச்சு 1000 ரூபா உடனே அடித்து சம்பாரிச்சோம்னா எல்லாம் நன்மை தானே. அது சம்பாதிக்க நம்ம எல்லோரும் ஆசைப்பட்றோம். இதில் வை, அதில் வை, வை ராஜா வைன்னு நினைத்து வைக்கிறாங்க, சூதாட்டம் பண்ணுறாங்க. அந்த சூதாட்டத்தில் பணத்தை கட்டிவிடுறோம். 1 லட்ச ரூபா கட்டுறோம், ஒரு செகண்டில் 2 லட்ச ரூபா கிடச்சி போயிடுது. உடனே அள்ளிக்கிட்டு போகிறதும் உண்டு. அது கேடு. நன்மைங்கிறது என்னது, குறுகிய காலத்தில் சம்பாதிச்சிட்றீங்கல்ல, ரொம்ப ஒரு பல மாதங்கள் உழைத்து சம்பாதிக்கக்கூடியதை ஒரு செகண்டில் அந்த பந்தயத்தில் ஜெயிச்சிட்டிங்கன்னா அடிச்சிடுறீங்க. அது நன்மை தானே. அப்போ குல், நபியை நீங்கள் சொல்லுங்கள், ஃபீஹிமா, அந்த இரண்டிலும், எந்த இரண்டிலும், ஃபில் ஹம்ரி ஒல் மைசிரி, ஹம்ர் மைசிர் ரெண்டுலேயுமே இஸ்முன், குற்றம் இருக்கிறது, கபீருன், பெரிய குற்றம் இருக்கிறது. வ மனாஃபியூ, பயன்களும், மன்ஃபாத்துடைய ஜம்மு மனாஃபியூ, ஓ மனாஃபியூ, பயன்களும் உள்ளன, லின்னாசி, மக்களுக்கு அதில் பயன்களும் உள்ளன. மதுபானத்தில் இல்லை, ஹம்ரில், கல்லில், அதில் வந்து நன்மையும் இருக்கிறது, பயனும் இருக்கிறது, குற்றம் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, ஓ இசுமுகுமா, அந்த ரெண்டுலேயும் இருக்கக்கூடிய குற்றம், அக்பரு, மிக பெரியதாக இருக்கிறது, மின் நஃபைஹிமா, அந்த ரெண்டில் இருக்கிற பயன்களை விட, அந்த ரெண்டில் இருக்கிற பயன்களை விட அந்த ரெண்டில் இருக்கிற கேடு வந்து என்ன இருக்கிறது, பெருசாக இருக்கிறது அப்படின்னு எல்லாம் சொல்லிடுறான். இந்த விஷயம் வந்து மிகப்பெரிய இஸ்லாத்தினுடைய ஒரு அடிப்படையை விளக்கக்கூடிய ஒரு வசனமாக இருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை இன்ஷா அல்லாஹ் நம்ம என்ன செய்வோம், அடுத்த வாரத்துக்கு அதை பார்த்துக்குறோம்.